வெல்கம் டு ஃபுட் மசாலா. என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன ரெசிபின்னு சொன்னால் சிக்கன் பிரெட் அவன் இல்லாமல் பொட்டில் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இலங்கையில் பானின்ற விலை அதிகரிச்சுக்கிட்டு போகிறனால நான் இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு போடுறேன். இதில் சிக்கன் ஸ்டஃப் பண்ணது இதை காலை உணவுக்கு எடுத்துக்கொள்ளலாம், பிள்ளைகளுக்கு பாடசாலைக்கு கொடுத்து விடலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. அது அவன் இல்லாமல் சாதாரண சில்வர் பொட்டில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு எல்லாம் தேவையான பொருட்கள் எல்லாம் நான் இதில் வீடியோவில் கொடுத்துருக்குறேன். நான் 1 கப் மாவுக்கு தான் இந்த மெஷர்மெண்ட் போட்டிருக்கேன். இந்த வார்ம் வாட்டரை தான் மிக்ஸ் பண்ணணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணுறது ஸ்பெச்சுலா ஒன்று வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கையால் பிசைஞ்சுக்கொள்ளணும். இதுக்கு நான் ஈஸ்ட் எடுத்துருக்கிறேன். ஈஸ்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக இருக்கணும், அதாவது காற்று போகாத மாதிரி நல்லா ஈஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் அது நல்லா உப்பி வரும். தண்ணி வார்ம் வாட்டராக இருக்கணும், அதாவது விரல் சூடு பொறுக்கக்கூடியதாக இருக்கணும். மிச்சம் சூடு குறைவாகவோ இல்லாட்டி அதிகமான சூடு போட்டிங்கன்னா ஈஸ்ட் உப்பாது. அதனால் அதையும் பார்த்துக்கொள்ளணும். இதுக்கு கடைசியாக ஆயில் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இதுக்கு நான் என்னென்ன மிக்ஸ் பண்ணிக்கிறேன்னா 1 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் ஈஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் சுகர், கொஞ்சம் உப்பு, அப்புறம் வார்ம் வாட்டர் 1/2 கப். இப்போ கடைசியாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறணும். கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் போல் மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கொள்ளணும். கோதுமை மாவு இந்த மாதிரி டோவை செஞ்சுட்டு ஒரு 1 ஹவர் போல் மூடி வைக்கணும். இது ஒரு மணித்தியாலும் மூடி வைக்க வேணும், இப்படி வரும் வரைக்கும். அதுக்காட்டி நாங்கள் சிக்கனை செஞ்சுக்கொள்வோம். நான் இங்கே சின்னதாக வெட்டின வெங்காயம் 1 கப், நல்லா கழுவிய சிக்கனை சின்னதாக வெட்டியிருக்கேன், அது ஒரு 1/2 கப் போட்டு இந்த மாதிரி உப்பு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதை வேக விடணும், ஒரு 10 நிமிஷம் போல் வேக விடணும். இதுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டிருக்கேன், லேட்டாக தான் போடுறேன், மறந்துட்டு முதல்ல போடுறதுக்கு. இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ டோ பார்த்திங்கன்னா அது நல்லா டபுள் ஆகிடுச்சு. இப்போ இதை நாங்கள் மெதுவாக எடுத்து
2 பகுதியாக பிரிச்சுக்கொள்ளணும். கொஞ்சம் மாவு தூவிக்கொள்ளணும், இப்போ ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி 2 பந்துக்கள் செஞ்சுக்கிறணும். இப்போ இதை ரோல் பண்ணி 2 வட்டங்கள் செஞ்சுக்கொள்ளணும். நாங்கள் செஞ்ச சிக்கன் கலவை இதில் வைக்கிறேன். மற்ற ரோல் பண்ணதை எடுத்து அது மேலே வச்சு அதில் ஓரங்களை சீல் பண்ணிக்கிறணும். கொஞ்சம் நல்லா அமுக்கி விடணும். இப்படி கவர் பண்ண பிறகு அந்த பேக்கிங் ட்ரே, அது ஒரு சில்வர் தட்டு ஒன்று எடுத்திருக்கேன். அந்த தட்டில் வந்து ஆயில் பேப்பரை போட்டிருக்கேன். இந்த ஆயில் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே தான் மேலே லைட்டாக ஃப்ளட் பண்ணிக்கிறணும். பிறகு இதை 20 நிமிஷம் போல் மூடி வைக்கணும். இப்போ இதை எடுத்து நாங்கள் அந்த லைட்டாக மேலே கட் பண்ணிக்கிறணும். உங்களுக்கு பேக் பண்ண பிறகு ஈஸியாக கட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கிறணும். அது பிறகு முட்டையின் மஞ்சள் கருவை எடுத்து இதுக்கு மேலே பூசிக்கிறணும். இப்போ நான் பேக் பண்ண போகிறேன். இதுக்கு நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு சில்வர் ஒரு பானை ஒன்று, அதுக்குள்ளே சால்ட் போட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே தான் இந்த ட்ரேயை வைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம், ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த பொட்டை சூடாக்குனா போதும். சூடாக்குன பொட்டுக்குள்ளே தான் இந்த டோ ட்ரேயை வைக்கணும். 20 நிமிடம் வேக வச்சுக்கொள்வோம். அது வந்து அந்த மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமில் தான் அடுப்பை வச்சுக்கிறணும். மிகவும் கூட்டி வச்சுக்கொள்ளக்கூடாது. இது வந்து அவனில் பேக் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு 20 நிமிடம், 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு 180 செல்சியஸ் ஹீட்டில் வச்சுக்கொள்ளலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. டோ நல்லா சாஃப்டாக இருக்குது. அடி எதுவும் பிடிக்கலை. இந்த பிரெட் நல்லா சூப்பராக வந்திருக்குது. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு கொள்ளலாம்.
இந்த பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.